ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிண்டியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முட்டை பொடி மாஸ். அது எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணலாம் வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 6 பல் பூண்டு சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல நைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு, இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு நடுவில் நம்ம ஒரு 4-5 முட்டையை நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 2-3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபைனலாக இது கூட கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.